வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 2 பரோட்டாவை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பரோட்டா போடுறதுனால அதுக்கேற்ற அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கின உடனே ஒரு சின்ன தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரே ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. 2 பரோட்டாக்கு ஒரு எக்கு போதும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க பரோட்டாவை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 2 கரண்டி சிக்கன் சால்னா ஊற்றிக்கோங்க. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.